எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கு நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஓல்டு கிச்சன். என்னடா இத்தன நாள் நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃப் போர்டு போடணும், லேமினேட் ஒட்டணும், எப்படி எப்படிலாம் ஒரு மாடுலர் கிச்சன ரெடி பண்ணணும், இல்ல ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பேசிக் ரெக்யர்மென்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம எப்பயுமே ஷேர் பண்ணிட்டு தான் இருப்போம். அது உங்களுக்கு லைவா ஒரு எக்ஸாம்பிளோட காட்டணுன்றதாக இன்னைக்கு ஒரு சைட் இது. இது ஆல்ரெடி ஒரு 7 இயர்ஸ் ஓல்டு. இது கம்ப்ளீட்டா இஷ்யூ இருக்குன்றதால சொல்லியிருந்தாங்க. அத போய் நம்ம செக் பண்ணலான்னு பார்க்கும்போது, இதில பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றத நீங்க லைவா பாருங்க. இதில மெயின் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எல்லா பேஸ்கெட்காக பண்ண பாக்ஸோட பேக் சைட்லலாம் எதுவுமே லேமினேட்ஸ்லாம் ஒட்டவே இல்ல. அதோட மெயினா அவங்க பிளாஸ்டரிங் பண்ணதோட அப்படியே இருக்கு. பெயிண்ட் எதுவுமே பண்ணல. அதனால அது அஃபெக்ட் ஆயிட்டு டோட்டலா பார்த்தீங்கன்னா 12 நம்பர் ஆஃப் பேஸ்கெட் போட்டிருந்தாங்க. அவ்வளவும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. எல்லாமே எடுத்து போட்டோம். ஃபுல்லா சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்கால பாருங்க, ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு மினிமம் அமௌண்ட்டா இருந்தாலும் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி அது டோட்டலா இப்போ எதுவுமே யூஸ் இல்லாத போயிடுச்சு. அது எல்லாத்தையும் இப்போ பிரிச்சுட்டு, திரும்ப நம்ம எப்பயுமே பண்ற மெத்தட்ல நாங்க எப்பயுமே எங்களோட வீடியோஸ்ல சொல்ற மாரி என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வச்சு திரும்ப இந்த கிச்சன நாங்க ரெனோவேட் பண்ணி குடுத்துருக்கோம். ரீமாடலிங் பண்றோம். இதில மெயின் இஷ்யூன்றது லேமினேட். இந்த பாக்ஸஸ் பாருங்க. எல்லா பாக்ஸஸும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். எந்த பாக்ஸஸோட பேக் சைட்லயுமே உங்களுக்கு லேமினேட் பண்ணல. அது நார்மல் போர்டா இருந்தாலும் லேமினேட் பண்ணும்போது அதோட லைஃப் கண்டிப்பா நல்ல டியூரபிலிட்டி இருக்கும். அதுதான் நம்ம எப்பயுமே சொல்லிட்டுருப்போம். இது மாரி பண்ணாததால தான் இந்த இஷ்யூஸ். அதே மாரி பேஸ்கெட் போறீங்கன்னா, ஒரு நான் பிராண்டட்ன்றத விட 202 கிரேட்ல நீங்க பேஸ்கெட் போகும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பா ரஸ்ட் ஆகும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்குமேங்காட்டி கண்டிப்பா ரஸ்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இவங்க 12 நம்பர் ஆஃப் பேஸ்கெட் அன்னைக்கு ஒரு 15,000 இல்ல 20,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா, டோட்டலா வேஸ்ட். இப்போ எடுத்து போட்டுட்டு புது பேஸ்கெட் நம்ம 304 கிரேட்ல தான் போட்டு தரோம். இந்த 2, 3 விஷயம் கண்டிப்பா கிச்சன் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் இத லைவா எடுத்து இப்ப சேனல்லயே அப்லோட் பண்ணி உங்களுக்காக காமிச்சிட்டு இருக்கோம். மெயினா இதுதான். அதே மாரி இந்த கிரானைட்டோட மிஸ்மேட்ச் இருக்கிறது பாருங்க. கிச்சன் கவுண்டர் டாப்ல இருக்கக்கூடிய கிரானைட் எப்பயுமே ஒரு 2 இன்ச் அடிஷனலா வெளியில இருக்கணும்னு சொல்லுவோம். கவுண்டர் டாப் நம்ம ஒரு 22 போடுறோம் அப்படின்னா, 24 வெளியில இருந்தா தான் அது நல்ல ஒரு நமக்கு ஏதாவது வாட்டர்ஸ் ஏதாவது லீக்கேஜ் இருக்கு, நார்மல் வைப் பண்ண முடியல அப்படின்னும்போது அது ஸ்பில்ட் அப் ஆகும்போது கரெக்ட்டா இருக்கும். இதனால இதெல்லாம் நம்ம என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா, அந்த கிச்சன் எப்பவுமே பெஸ்ட்டா இருக்கும். இப்ப நாங்க எல்லாமே ஸ்லீக் 304 கிரேட்ல வர பேஸ்கெட் தான் இந்த சைட்டுக்காக கொண்டு வந்திருக்கோம். மத்தபடி ஷட்டர்ஸ், பாக்ஸஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அசெம்பிள் பண்ணி இந்த கிச்சன ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க கிச்சன் தான். இந்த 304 கிரேட் எல்லா பிராண்ட்லயுமே வருது. ஸ்லீக், எப்கோ, ஹிட்டாச்சி எல்லா பிராண்ட்லயும் வருது ஃபெமிலியரான பிராண்ட்ஸ்ல. அதெல்லாம் நீங்க போடும்போது கண்டிப்பா ரஸ்ட் ஆகாது. சென்னைய பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரஸ்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ரேர் தான். அதனால இந்த மாரி பேஸ்கெட்ஸ ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிரைஸ் வைஸ் கொஞ்சம் அடிஷனலா இருக்கும். ஆனா அது வொர்த். உங்களுக்கு 10 இயர்ஸ் பொறுத்து எடுத்து இந்த பேஸ்கெட்ட யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அதனால எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. இப்போ இந்த கிச்சன கம்ப்ளீட்டா ஃபுல்லா நாங்க ரீமாடல் பண்ணி குடுத்துட்டோம். ஒரே சிங்கிள் கலர் எடுத்திருக்காங்க. ஹை கிளாசி லேமினேட்ஸ் சொல்றதுக்கான காரணமும் நம்ம மெயின்டெயின் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதால தான் இந்த ஹை கிளாசி லேமினேட்ஸ் குடுத்துருக்கோம். எல்லா கிச்சனுக்கும் நீங்களும் அந்த ஹை கிளாசி லேமினேட்ஸ் போலாம். அது கலர்ஸ் வைஸ் உங்களோட ஆப்ஷன்ஸ். இதில ஆல்ரெடி 12 நம்பர் ஆஃப் பேஸ்கெட் குடுத்துருந்தாங்க. நாங்க இப்ப அத கட் பண்ணிட்டோம். ஒன்லி 8 நம்பர் ஆஃப் பேஸ்கெட் தான் குடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு ரோஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ரோல 2 நம்பர்ஸ் பேஸ்கெட் போட்டா தான் கொஞ்சம் இந்த மாரி கான்கிரீட் கவுண்டர் டாப் இருக்கிற கிச்சனுக்குலாம் செட் ஆகும். நார்மலா ஃபுல் மாடுலர் நாங்க பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹைட் உங்களுக்கு 32 இன்ச் இருக்கும்போது இருக்கும். அதில ஸ்கர்ட்டிங்கோட ஹைட் ஒரு 4 இன்ச்சு, கிரானைட்டோட திக்னஸ், போர்டோட திக்னஸ் ஒரு 5 இன்ச் போயிடுச்சுனாலும் கிளியரா இன்சைட்ல உங்களுக்கு ஒரு 27 இன்ச் கிடைக்கும். அப்ப நம்ம 3 நம்பர் ஆஃப் பேஸ்கெட் போடும்போது எல்லா திங்ஸுமே நம்ம அக்காமடேட் பண்ணலாம். இந்த மாரி கான்கிரீட் போடுற கிச்சன்ல சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க கிச்சன்லாம் நீங்க 3 பேஸ்கெட் போட்டீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அதனால அதையும் கொஞ்சம் எப்பயுமே செட் பண்ணிக்கங்க என்ன வேணுன்றது. உங்களுக்கு இந்த மாரி கிச்சனோட சஜஷன் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் ஸ்க்ரீன்ல இருக்க எங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாரி இன்டீரியர் அப்டேட்ஸ் வேணும்னா எங்களோட சேனல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.